இயேசு மகாராஜரே இனிதே அழைக்கிறோம். கர்த்தர் கிறிஸ்துவரும் நன்றி. இந்த வேளையிலுமாக கூட நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 136 1 துவங்கி 26 வரை சபையார் அனைவரும் எழுதி நிற்போம். இதற்காக நமக்கு வாசிக்க வருகிறார்கள் சகோதரி விக்டோரியா குப்புசாமி அவர்கள். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 136 சங்கீதம் 136 பேஜ் நம்பர் 755 755. கர்த்தரை நீங்கள் தயவு செய்து கிருபை என்றும் உள்ளது என்று எல்லோரும் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆன சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆன சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய பேச்சினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதில் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய வாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையில் நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையார் நாம் அப்படியே இன்று வண்ணமாக இருக்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் உறுதி செய்து கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் கர்ப்பத்தில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் சர்வ வல்ல பிதாவாகிய தேவனை வலது பாசி வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் மரித்தவரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் அழிப்பும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
அனைவரும் அமர்ந்து கொள்ளவும். தேவனுடைய பாதப்படியிலே பயபக்தியோடு கூட இந்த வேளையிலே பாவ அறிக்கை நேரமாக இருக்கிறபடினாலே அனைவரும் தாழ்த்தி தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் மேல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக வீட்டிருந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதித்தமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுதிய தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று. கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நம்பிக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாய் நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படி நீர் வாக்கியமுள்ள குற்றவாளிகள் ஆகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தின் ஒதுக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இணக்கமாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ ஒழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த வேளையுமாயுடன் பொதுவான ஜெபத்திற்காக நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய பாதப்படியிலே ஜெபநிலையிலே தனித்தவர்களால் அந்த நாளிலே நாம் பொதுவான ஜெபத்திற்காக கடந்து வருகிறதான சகோதரிகள் இருவர் ஜெபிக்கும் பொழுது அவர்களோடு கூட இணைந்து நாம் ஜெபத்திலே கலந்திருப்போம். தேசத்திற்காகவும் இந்த இந்திய பாகிஸ்தான் வாருக்காக போர் நிறுத்தப்படும்படியாகவும் சமாதானத்தை தரும்படியாகவும் இழப்புகள் அதிகம் தேவ இரக்கங்களுக்காக தயவாய் கெஞ்சுவோம். 5 போதகர்களுக்காய், 5 திருச்சபைக்காய், அவர்கள் குடும்பங்களுக்காய், மிஷனரிகளுக்காகவும் கூட இந்த வேளையிலே சகோதரி ஏச்சனானஸ் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். அவர்களை தொடர்ந்து பிரீதா பிரபாகரன் அவர்கள் பார நிறைந்தவர்களோடும் வேதை நிறைந்த உள்ளங்களோடும் துக்கம் நிறைந்த உள்ளங்களோடும் நம்முடைய அன்பு திருச்சபை கடந்து வந்திருப்பார்களே. ஆனால் அவர்களுக்காகவும் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக உன்னத பலத்தை தேவன் தரும்படியாகவும் அவர்களுக்காக திருமண வழிவாசல், புத்திர பாக்கியம், இப்படியாய் திருமண வழிவாசல் அடைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வழிவாசல் திறக்கப்படும்படியாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை தேவன் கொடுக்கும்படியாக இந்த காரியத்திற்காக தொடர்ந்து பிரீதா பிரபாகரன் முன்பாக ஒரு இருவரும் வந்து ஜெபிக்கும்போது அவர்களோடு நம்ம இணைந்திருப்போம்.
ஜெபிக்கலாம். கிருபை விளக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, அப்பா நிகழ்ச்சியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் லட்சம் ஐயா. கடந்து போன நாட்களில் சுவாமி எத்தனையோ ஆபத்து மோசம் நாசங்களுக்கு விலக்கி வச்சோம் அப்பா. தேசத்திற்காய் நாங்கள் திறப்பில் நிற்கும்படி செய்த கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இசப்பா ஏறெடுக்கிற விண்ணப்பம் ஐயா, எங்களுடைய குறை குற்றங்களுக்கு தடையா இருக்கும் ஆனால் ஒரு விஷயாயிருக்கிற என் கர்த்தர் நீங்க மன்னிங்க அப்பா. இந்த வேளையில குறைச்சா என் தேசத்திற்காக நாங்கள் வானத்தோடு நிற்கிறோம் ஐயா. சபையாய் குடும்பமாய் உடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த தேசத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் ஐயா உமக்கு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில சமாதானத்தை இழந்திருக்கிற என் தேசமானது ரச்சா, சமாதானத்தை என் கர்த்தர் நீங்க கட்டளையிட வேண்டுமாய் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ரச்சா. இசப்பா வர்றவசியாய் கூட ரச்சா, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர் அல்லவா சுவாமி. அப்பா யுத்தத்திற்கு காரணராய் இருக்கிற ஒருவரையும் நீர் அடக்கி ஆளுகிற தேவன் நீர் மாத்திரம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் இந்த பாரமான ஜெபத்தை ஏறெடுக்கிற வேளையில் அப்பா நீங்க பலத்த அற்புத அதிசயங்களை நீங்க செய்ய வேண்டுமாய் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இசப்பா இரண்டு தேசங்களுக்கு மத்தியில ரச்சா நல்ல சமாதானத்தையும் அன்பாய்க்கிட்டு என் கர்த்தர் நீங்க கொடுங்க. இது நிமித்தம் அப்பாவின் ஜனங்கள் எத்தனை பேர் ஐயா பிழைப்புக்காக கடந்து போயிருக்கிற எத்தனை ஜனங்கள் ஐயா உயிர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறது ரச்சா. இசப்பா ஒருவருக்கு ஒருவர் குடும்பங்களில் எத்தனை இழப்புகள் தகப்பனே ஐயா. நாங்கள் பாராமுகமாய் கடந்து போகிறவர்கள் அல்ல சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் அப்பா உங்களுடைய பாதத்தை பிடித்து என் தேசத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஒரு விஷயம் கூட நீங்க மனம் இறங்குங்க ரச்சா. என் தேசம் பாவம் நிறைந்த தேசமா இருந்தாலும் அப்பா வச்சு எல்லாம் மன்னித்து தேசத்துல சமாதானத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடுங்க ஐயா. ஒரு விஷயம் நீங்க மனம் இறங்க வேண்டும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல எங்க தேசத்தின் சமாதானத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. இந்த வேளையில கூட ரச்சா எங்க மிஷனரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விஷயம் மிஷனரிகள் படுகிற வேதனைகளை என் கர்த்தர் நீர் அறிந்தவராக இருக்கிறீர்கள் ரச்சா. குடும்பங்களை விட்டு பதவிகள் பட்டங்கள் அந்தஸ்துகளை விட்டு ரச்சா எப்படியாகிலும் என் தேசம் உண்மை அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட அவங்க கடந்து போறாங்களே அப்பா. எத்தனை துன்புறுதல் ஐயா, எத்தனை கேலிகள் அவமானங்கள் ஐயா, எத்தனை வேதனைகள் சுவாமி. ஒரு விஷயம் கூட என் மிஷனரிகளை நீங்க தாங்க வேண்டும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை உணவுக்காக தவிக்கிற எத்தனை மிஷனரிகள் ஐயா என் தேவனாகிய கர்த்தர் நீங்க மனம் இறங்குங்க. அவங்க மன பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ரச்சா. அப்பா உமக்கென்று வாழ்கிற குடும்பங்களுடைய அப்பா பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. என் திருச்சபை பிசி மெம்பர்களுக்காக பாதுகிறவர்களும் ஐயா அப்பா எத்தனை அழகான ஒரு மனதோடு கூட ரச்சா அவர்கள் ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க ரச்சா. அப்பேற்பட்டவர்கள் இன்னும் ஞானமாய் நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் அநேக திருச்சபைகளை கட்டக்கூடிய ஞானத்தை அவர்களுக்குள்ள தாங்க இயேசுப்பா. அப்பா இதற்கு விரோதமாய் எந்த ஒரு சூழ்நிலை உருவானாலும் கூட ரச்சா என் தேவன் நீங்க அர்த்தமாக்கி போட வேண்டுமாய் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தேசம் அப்பா எங்க சபையில அப்பா வல்லமையா ஒரு ஜெபமாய் அப்பா நீங்க மாற உதவி செய்யுங்க. ஜெபிக்காதவர்கள் கூட ஜெபமாய் அப்பா இவர்களுக்காக ஜெபித்து நிற்க என் கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. பிசி மெம்பர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ரச்சா. அவங்க எடுக்கிற எல்லா காரியங்களும் என் கர்த்தர் சக்சஸ் ஆய் மாற நீங்க உதவி செய்யுங்க. என் திருச்சபை குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு வருகிறோம் ஐயா. எத்தனை குடும்பங்களில் அப்பா எத்தனை வேதனைகள் கண்ணீர்கள் ஐயா, சொல்ல முடியாத துக்கங்கள் சுவாமி. எல்லாவற்றையும் என் கர்த்தர் நீர் அறிந்தவரா இருக்கிறீர்களே ரச்சா. மனுஷர்கள் பாராமுகமாய் கடந்து போவார்கள், ஆனால் நீ நின்று மகளே மகனே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிக்கிற தேவனா இருக்கிறீர்களே ரச்சா. என் திருச்சபையப்பா வேதனையோடு கூட இல்லாதபடி ஒவ்வொரு குடும்பத்திலும் பாதத்தில் எதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் இந்த நேரத்தில் வாய்க்க செய்ய வேண்டுமா எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏதாவது குறை குற்றங்கள் இருந்தால் மறுவிசியாய் கூட மன்னித்து அப்பா எங்களுடைய ஜெபம் தூபமாய் எட்ட நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பா, அந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா எங்களை தகுதிப்படுத்துகிற தகப்பனப்பா உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. எங்களை ஒவ்வொருவரையும் நீ கர்த்தாவே அப்பா இந்த வேலையை நிற்க வைத்ததற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் நிற்பதும் நிறுவனமாகாது இருப்பது என் தேவனுடைய சித்த கிருபையாய் இருக்கிறபடியா
செய்கிறார். உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா தகப்பனே, இந்த வேலையை என்னுடைய திருச்சபையை என் தேவனுடைய பாதத்தில் வைக்கிற சுவாமி. அப்பா கர்த்தாவே, இந்த வேலையில கர்த்தாவே எங்களுக்கு நல்ல மெய்ப்பெண்ணை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா எங்களுடைய போதகர்களே என் தேவன் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் செய்கிற ஊழியர்கள் கர்த்தாவே அப்பா அவர்கள் போகிற இடமெல்லாம் என் தேவன் அப்பா அவர்களுக்கு நீங்க முன்னும் பின்னுமாக இருந்து அவர்கள் கர்த்தாவே என்ன வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே மற்றவர்கள் சொல்கிறார்கள் அதை கேட்டு அதன்படி நடக்க என் தேவனுக்கு உதவி செய்வான் செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, இந்த வேலையில கர்த்தாவே திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களே என் தேவனுடைய பாதத்திலே கர்த்தாவே திருமண காரியங்களே என் தேவனப்பா எந்த குறைகள் இல்லாதபடிக்கு அப்பா எல்லாவற்றையும் திருப்தியாக நீ மாற்ற வேண்டாம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. காணாமலே கர்த்தாவே இந்த திருமணத்திலே குறை இருந்து போதிலும் என் தேவன் நீங்க தலைவராக இருந்து முன்னிருந்து அப்பா கர்த்தாவே குறைகளை எடுத்துக்கொண்டதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பிரச்சனையோடு வேதனையோடு துக்கத்தோடு கவலையோடு அப்பா போராட்டங்களோடு கர்த்தாவே இருக்கக்கூடிய சுவாமி. அப்பா அந்த போராட்டத்தில் இருந்து கர்த்தாவே என் தேவன் நீங்க விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் கர்த்தாவே நீங்க கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வியாதியோடு கர்த்தாவே இந்த குடும்பனால என் தேவன் வியாதியை கர்த்தாவே அந்த படுக்கை நீங்க மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே கவலைகள் எல்லாவற்றையும் என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களை கண்ணீர்களை கர்த்தாவே நெத்திரத்தில் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா வாலிப பிள்ளைகளை என் தேவனுடைய பொறுப்பாதத்தில் இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை என் தேவன் கர்த்தாவே திருச்சபைக்கு ஒரு தூண்களாகவும் அப்பா பெற்றோர்களுக்கு ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் சமுதாயத்திலே ஒரு நல்ல பிள்ளைகளாக இருக்க என் தேவனுக்கு உதவி செய்யுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வந்தவனமாக போகாதபடிக்கு பெருத்த ஆசீர்வாதத்தோடு அப்பா கடந்து போக என் தேவன் இந்த கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா உங்களுடைய கிருபையின்படி நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா புதிகளும் என் தேவனுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். பரமண்டலில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னிக்க முடியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை அமர்ந்திருக்கிற வேளையிலே இந்த மதர்ஸ் டே ஆராதனை என்று சிறப்பு பாடல் பாட வருகிறார்கள் அன்பு தாய்மார்கள். ஸ்தோத்திரம் எங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் என்ற பாடலை தங்கள் உருவாக்கி பாடுவார்கள்.
எங்கள் ஜீவனே